பிரெயின் டியூமர் டேன்னு சொல்கிறோம். எதுக்கு ஒரு பர்டிகுலர் டே சூஸ் பண்ணுறோன்னா, அன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறச்ச பப்ளிக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாகும், அதை பற்றிய விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும். பிரெயினில் கட்டி இருக்கிறது, டியூமர் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட நார்மல் லைஃப் திருப்பி வருமா இல்லையா, இதை பற்றி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, வாந்தியோடு இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தருக்கு 20 வருஷமாக தலைவலி இருக்குது, என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போகுதுன்னா அது டியூமர்னால் வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப. நான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு 3-4 இடத்துல கட்டி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தோம்னா அவங்களுக்கு பிரெயின் இருக்கிறதே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 20 இயர்ஸ் மாத்திரையோடு போயின்னு இருக்கு. ஏன்னா இது லோ கிரேட், பிரெயினுக்குள்ளே இருக்குது. பிரெயினோட நல்ல பின்னி பிணைஞ்சு இருக்குன்னா அதில் வந்து அவுட்கம் அவ்வளோ சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியாது, டீலினேட் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு லேயர் மாதிரி இருந்து, அது ஒரு கேப்சூல் மாதிரி இருந்தால் எடுக்கிறது ஈஸி. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதியை மூளை கட்டி விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எதுக்காக இப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க டாக்டர்? 1990s நம்மளுக்கு இந்த மூளை கட்டி பிரெயின் டியூமரை பற்றி எல்லாம் தெரிய வந்தது. ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ளே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன் தட் டைம். அப்புறம் 2000லேருந்து இதை வந்து பிரெயின் டியூமர் டேன்னு சொல்கிறோம். எதுக்கு ஒரு பர்டிகுலர் டே சூஸ் பண்ணுறோன்னா, அன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறச்ச பப்ளிக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாகும், அதை பற்றிய விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும். பிரெயினில் கட்டி இருக்கிறது, டியூமர் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட நார்மல் லைஃப் திருப்பி வருமா இல்லையா, இதை பற்றி பல விதமான விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கோசரம் இந்த பிரெயின் டியூமர் டேங்கிறது அவேர்னஸ் டேன்னு கடைபிடிக்கிறோம். டாக்டர், நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம கேட்கும்போது, நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னே தெரியாமல் ஒரு எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி தான் வருது. ஸோ இந்த பிரெயின் டியூமர் ஒருத்தங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன டாக்டர்? பிரெயின் டியூமருக்கான அறிகுறி பிரெயினில் வந்து எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு வெறும் தலைவலி வரும், ஒருத்தருக்கு காலையில் எழுந்திருக்கிறச்ச வயத்து பரட்டி வாந்தி வருது இருக்கும், கண் பார்வை போகிறது வரலாம், ஒரு பக்கம் கை கால் போகிறது வரலாம், கை கால் அசைவு இழுக்கிறது வரலாம், ஒரு பக்கம் சென்சேஷன்ஸ் போகிறது வரலாம், நடக்கிறச்ச தள்ளாட்டம் வரலாம், கை கால் எல்லாமே 4மே செயல் இழுந்து போகிறது வரலாம். சிம்டம்ஸில் ஃபிட்ஸ் வந்து ஒரு மேஜர் சிம்டம். திருப்பி ஃபிட்ஸ் வருதுன்னா கட்டியாக இருக்குமான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான் சொன்னேன்னா இது பல சுச்சுவேஷன்ஸில் வரும். இப்போ தலைவலினா எல்லா தலைவலியும் பிரெயின் டியூமர் கிடையாது. மைக்ரேனுங்கிறது ஒத்த தலைவலி இருக்குது, அப்புறமா வந்து டென்ஷன் ஹெட்டேக் இருக்குது. ஸோ எல்லா தலைவலியும் இல்லை, திருப்பி தலைவலி வந்துகிட்டே இருக்குது, ஒரே மாதிரியான தலைவலி இருக்குது, தலைவலி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பிரெயின் டியூமருங்க இது யூஸ்வலாக வந்து ஒரு நாளில் வராது, அது கொஞ்ச நாள் இருக்கும். பட் இவங்க சிம்டம் வேணால் கொஞ்ச நாளில் ஜாஸ்தி ஆகலாம். சப்போஸ் அந்த டியூமர் ஒரு 2 months இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது வந்து நம்மளுக்கு சிம்டம் கொடுக்காது. சைஸ் குட்டியாக இருக்குச்ச, சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் சிம்டம்ஸ் வரும். அதனால தான் அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து வராங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, வாந்தியோடு இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தருக்கு 20 வருஷமாக தலைவலி இருக்குது, என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போகுதுன்னா அது டியூமர்னால் வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை சொல்கிறச்ச இந்த டியூமர்னால் எடுத்துட்டா எல்லாரும் வந்து அதை கேன்சர்னு யோசிக்கக்கூடாது. அது வந்து நான் கேன்சர், அதாவது பினைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் இருக்கலாம், கேன்சராகவும் இருக்கலாம். இது மூளையில் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மூளையில் 4 லோப்ஸ்ன்னு இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ரான்டல் லோப், காதுக்கு மேலே இருக்கிறது டெம்பரல், மேலே பரைட்டல், பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப், கீழே இருக்கிறது செரிபெல்லம் மெடுலோப்லாங்கெட்டாங்கிறது. ஸோ இது எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சுட்டு அதோட சிம்டம்ஸ் வரும். இப்போ ஃப்ரான்டல் லோபில் இருந்தால் அவங்களுக்கு செய்கிற தன்மை குறையலாம், ஒரு பக்கம் கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகலாம். ஸ்ட்ரோக்குன்னா டக்குன்னு போயிடும். ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஸ்ட்ரோக்கு, த்ரோம்போலைசிஸ்லாம். ஸோ அந்த மாதிரினா டக்குன்னு போயிடும், ஃபியூ ஹவர்ஸ்லேயே அது மேக்ஸிமம் டெபிசிட் ஆகிடும். வேற பிரெயின் டியூமரில் கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். ஒவ்வொரு சமயம் தலையில் அடிபட்டால் கூட இதே சிம்டம் இருக்கும்.
ஸோ அதையும் பார்த்துக்கணும், தலையில் அடிப்படாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அது அவசியமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ டெம்பரல் லோபில் இருந்தால் பேசுகிறதுல வித்தியாசம் வரலாம், மெமரியில் வித்தியாசம் வரலாம், ஃப்ரான்டல் டெம்பரல் ரெண்டுத்துலேயுமே பிஹேவியர் கூட சேஞ்ச் ஆகலாம். அவங்க சாப்பிட்ற வழக்கம் இல்லை அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை எஃபெக்ட் ஆகலாம். இப்போ பெரைட்டல் லோபில் இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு பட்டன் போட்டுக்க தெரியாமல் போகலாம், இல்லது அவங்க பார்வையில் பாதிக்கலாம், கணக்கு பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது, ஒரு பொருளோட இப்போ இந்த மாதிரி இது பேனானா பேனான்னு சொல்கிறதுக்கு வராமல் இருக்கலாம், வந்து ஒரு பக்கம் வந்து சென்சேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கலாம், தலையிலேருந்து கால் மட்டும் ஒரு பக்கம் சென்சேஷன் கம்மியாக இருக்கலாம், அவங்களுக்கு தொடர்றதே தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஆக்சிபிட்டல் லோப்னா அது மெயினாக பார்வை சம்மந்தமான விஷயம், பார்வைகள் பாதிக்கலாம், ஒரு பக்கம் பார்வை போயிடலாம், அவங்க போய் பம்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கார் ஓட்டுறச்சு இடிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு சைடாக ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அந்த மாதிரி. இந்த மாதிரி விதவிதமான இந்த லோப்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிறுமூளை, அதுலன்னா கை நடுக்கம், எடுத்துன்னு போகிறச்ச சிந்திடுவாங்க, வாய்க்கிட்ட போகிறச்ச சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிடும், அதே மாதிரி நடக்கிறச்ச தள்ளாடலாம், ஒரு குடிகாரன் நடக்கிற மாதிரி நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சிம்டம்ஸ் இருந்தாலும் இது வந்து திருப்பி திருப்பி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதுனா அவசியமாக நம்ம வந்து அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்து இது எதனால் ஏற்படுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இந்த பல வகையான டியூமர்ஸ் வந்து அந்த லொக்கேஷனை பொறுத்தா இல்லை அதில் வேறு மாதிரி வகையான வெவ்வேறு வகையான டியூமர்ஸ் இருக்காங்க டாக்டர்? லொக்கேஷனை பொறுத்து சிம்டம் வரும், வேறு வேறு வகையான டியூமர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் மெலிக்னன்ட் பினைன்கிறோம், மெனிஞ்சியோமாங்கிறது, அது வந்து அது ஆப்ரேட் பண்ணி எடுத்தாலோ இல்லை வேறு மொடாலிட்டியில் ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ அது ஃபுல்லாக சரியாயிடும். நிறைய சமயம் அது வந்து நம்ம வேறு எதுக்கோ ஸ்கேன் எடுக்கிறச்சு கூட பார்ப்போம், சின்னதாக இருக்கும், எல்லா கட்டியும் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, அந்த கட்டினால் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் தான் அந்த கட்டியை பொறுத்து நம்ம தொட போகிறோம், இல்லைன்னா அதை பற்றி இதுவே இல்லை, அது வந்து இன்சிடென்டல் சொல்லுவோம். இது மெனிஞ்சியோமாங்கிறது. அதே மாதிரி கிளையோமான்னு இருக்குது, அது வந்து லோ கிரேடு, அது வந்து ஜாஸ்தி வளராது, கபகபன் வளராது, பொறுமையாக வளரும். அதுவே கிளையோபிளாஸ்டோமான்னு இருக்குது, அது வேறு ஒரு செல் டைப்லேருந்து வருது, அது வந்து ரொம்ப ஆபத்தான டியூமர், சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ இது வந்து பிரெயினில் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் செல்ஸ்லேருந்து வர டியூமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது, அதோட தன்மைகள், வளர்கிற தன்மைகள், ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதெல்லாம் வித்தியாசப்படும். அது எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சுன்னா அது வித்தியாசப்படும். டாக்டர், இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் இத்தனை வகையான கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் வந்து அந்த கேன்சர் கட்டிகளும் அடக்கம் தானே? ஆமாம், கேன்சர் கட்டிகளும் அடக்கம். நான் சொன்னேன் இல்லையா, கிளையோபிளாஸ்டோமா அந்த மாதிரிங்கிறது கேன்சர். இது இல்லாமல் மெட்டாஸ்டேசிஸ் வந்து பிரைமரி சிஎன்எஸ் லிம்போமான்னு இருக்குது, அது வேற ஒரு மாதிரி கட்டி, அதுவும் கேன்சர் கட். இன்னொன்று வந்துன்னா இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருக்காரு, அவருக்கு லங் கேன்சர் இருக்குன்னா அங்கேருந்து பிரெயினுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகலாம், அது வந்து செகண்டரிஸ் சொல்லுவோம், இல்லை மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் கேன்சர் கட்டி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி அணுக முடியாது, அதுக்கேற்ற எந்த டைப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அணுகணும். டாக்டர், இப்போ மூளையில் கட்டி அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே உடனே ஒரு பெரிய பயம் வருது. ஸோ இது எந்தெந்த மாதிரி கட்டிக்கு வந்து ரிஸ்க்ஸ் இருக்குது, எதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது, எதில் மாடரேட், எதில் கம்மியான ரிஸ்க்? ரைட், அது முன்னாடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு டெம்பரல் ஃபோர்ஸால் இருந்தால் அது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு உண்டு. ஃப்ரண்ட்டில் இருக்குச்சு அவ்வளோ கொஞ்ச நாள் தெரியாமல் அப்புறம் தான் தெரியும். செரிபெல்லத்தில் இருந்தால் சீக்கிரம் சிம்டம் வரும். ஸோ அது பொறுத்து இருக்குது. வந்து இன்னொன்று வந்து இப்போ பிரெயின் ஸ்டெம் அண்ட் செரிபெல்லம் சொல்கிறோம், அது ஒரு பார்ட் ஆஃப் த மூளை, அதில் இருந்தாக்க ப்ரீதிங் எல்லாம் எஃபெக்ட் ஆகலாம், பார்வை, அவங்களோட முழுங்கிறது பேசுறது எல்லாம் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வேறு. இந்த டியூமர் டைப் எடுத்துட்டோம்னா கிளையோமாங்கிறது வந்து லோ கிரேடு, அதுவே வந்து கிரேட் 3 கிரேட் 4னா கிளையோபிளாஸ்டோமாங்கிறோம். ஸோ இது ரெண்டும் வந்து ரெண்டு வேறு வேறு விதமான, ஒன்று வந்து சீக்கிரம் வளரக்கூடியது, ஒன்று ஸ்லோவாக வளரக்கூடியது. எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, எல்லா டியூமருக்கும் ஆப்ரேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு 3 நாள் இருந்துட்டுருக்கு, அது பயாப்சி கூட எடுக்க முடியாத இடத்துல இருக்குது. ஒரு இடம் என்ன ஆகும்னா அவங்க கட்டியோடய நடந்துட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஃபிட்ஸ் வந்துட்டு போயிடலாம். நான் சொன்னேன் இந்த அம்மாவுக்கு 3-4 இடத்துல கட்டி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தோம்னா அவங்களுக்கு பிரெயின் இருக்கிறதே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, 20 இயர்ஸ் மாத்திரையோட போயிட்டு இருக்கு, ஏன்னா இது லோ கிரேட். ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் இதுவே ஒரு கிளையோபிளாஸ்டோமான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு 18 months to 24 months அந்த மாதிரி தான் சர்வைவல் ட்ரீட்மெண்ட்டோட, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு இப்போ வந்து அட்வான்சஸ் இன் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, முன்ன சர்ஜரி இருந்தது, அதுக்கப்புறமா இப்போ வந்து ரேடியோ தெரப்பின்னு இருக்குது. அந்த ரேடியோ தெரப்பிலே காமா நைஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது, நைஃப்லெஸ் சர்ஜரிங்கிறது அதை சொல்கிறது இருக்குது, அப்புறம் கீமோதெரப்பி இருக்குது, மருந்து கொடுக்கறது இருக்குது. அது வந்து இன்ட்ராவீனஸாகவும் கொடுக்கலாம், ஓரல் டேப்லெட்ஸாகவும் எடுத்துக்கலாம்.
இது வந்து எந்த டைப் டியூமருங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கணும். டாக்டர், இப்போ நீங்கள் பல்வேறு விதமான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சிம்டம்ஸை வச்சே நோயாளிக்கு என்ன கட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோமா, இல்லை வேறு ஏதாவது டயக்னாஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ் இருக்காங்க? இந்த மாதிரி கட்டி இருக்கும்னு ஓரளவுக்கு சொல்லலாமே தவிர டெஃபினட்டாக வந்து டயக்னோசிஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஸ்கேன் வேண்டி இருக்கும். சிடி ஒரு எம்ஆர்ஐ வில் பி ப்ரிஃபர்டு மெத்தட். அது எம்ஆர்ஐ பிளேன் அண்ட் எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணுறது இருக்குது. அது பண்ணினா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அது இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. கரெக்டாக அது மேப் அவுட் பண்ணி அந்த எந்த இடத்துல ரீஜனில் இருக்குங்கிறது பண்ணுறதுக்கெல்லாம் அது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பயாப்சி பண்ணி அந்த டிஷ்யூ எடுத்தாலும் அதை ஹிஸ்டோபெத்தாலஜிக்கு அனுப்புவாங்க. அதில் என்ன டைப் செல் இருக்குங்கிறத வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியும் ட்ரீட்மெண்ட் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ எனக்கு சர்ஜரி வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு காமா நைஃப்னு ஒன்று இருக்குது. அது வந்து வெறும் ஒரு ரேஸ் ஒண்டி அந்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு இந்த ரேஸை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதுலேயும் வந்து டியூமரோட சைஸ் குறையும், ஆனால் இமீடியட்டாக குறையாது. எல்லா டியூமருக்கும் அது பொருந்தாது. ஒரு டைப் ஆஃப் த டியூமருக்கு தான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஒரு டியூமரை நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஆபத்து ஜாஸ்தியாக இருக்கிறச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், நீங்கள் பல்வேறு விதமான சிகிச்சைகள் சொன்னீங்க டாக்டர், ரிசல்ட் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ மெனிஞ்சோமெல்லாம் பண்ணினாக்கா நான் சொல்கிறது எல்லாருக்கும் 100%லாம் இல்லை. இது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் டூ வெல். மெனிஞ்சோமெல்லாம் சர்ஜரி பண்ணாக்க அது வந்து தட் இஸ் அவுட் சைட் த பிரெயின், பிட்வீன் த ஸ்கல் போன் அண்ட் த பிரெயின் வந்து இந்த மெனிஞ்சோமாங்கிறது பிரெயின் கவரிங்ஸில் வருது. இட் டசன்ட் அஃபெக்ட் அந்த பிரெயினோட சப்ஸ்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் பிரெயினோட சப்ஸ்டன்ஸில் பிரெயினுக்குள்ளே இருக்குது, பிரெயினோட நல்ல பின்னி பிணைஞ்சு இருக்குன்னா அதில் வந்து அவுட்கம் அவ்வளோ சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியாது, டீலினேட் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு லேயர் மாதிரி இருந்து அது ஒரு கேப்சூல் மாதிரி இருந்தால் எடுக்கிறது ஈஸி. அது ஒன்றுத்துக்கு வரும். இப்போ வந்து ஒரு மெட்டாஸ்டேசிஸ் சொல்கிறோம் இல்லையா, உடம்புல வேற எங்கேயோ கட்டி இருக்குது, பிரெஸ்ட்லேயோ லங்லேயோ இருக்குது, பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ்னால் அது 7-8 இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரிலாம் பண்ண முடியாது. அப்போ வந்து பிரெயின் ரேடியேஷன் தான் கொடுப்போம். ரேடியேஷனுக்கு வந்து ஓரளவுக்கு குறையும். ரேடியேஷனாலேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் பிற்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ப்ளஸ் இப்போ ஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு பக்கம் கை கால் வரலைன்னா அதுக்கும் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கணும். அது பொறுத்து இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறது பொறுத்து இருக்குது. டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையிலேயே மிகவும் ரிஸ்கான அறுவை சிகிச்சை வந்து மூளையில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் அப்படின்றது பொதுவான கருத்துங்க டாக்டர். ஸோ இந்த மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ரீஹேபிலிட்டேஷன், அந்த மறுவாழ்வுக்கு என்னென்ன பண்ணணும்? அவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது, கை கால் வரலையா, கண் பார்வை பாதிச்சிருக்கா, பேசுறது பாதிச்சிருக்கா, எது பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறத வச்சுட்டு அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் மெயினாக வந்து ஒரு சைடு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு, ஒரு சைடு என்ன இருக்குன்னா அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பிலாம் கொடுத்து அவங்களுக்கு நிற்க வைக்க முடியுமா, நடக்க வைக்க முடியுமா, சாப்பிட முடியுமான்னு பார்த்துக்கணும். இப்போ கண் பார்வை போயிருக்குன்னா அது எந்த டைப் ஆஃப் கண் பார்வை போயிருக்கா, திருப்பி வருமா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இவ்வளவு ஆபத்தை கொடுக்கக்கூடிய இந்த மூளை கட்டி என்ன காரணங்களால் ஏற்படுது டாக்டர்? அக்கேஷனில் ஜெனட்டிக்காக வரலாம், பட் மோஸ்ட் ஆஃப் இட் நம்மளுக்கு காரணம் தெரியாது. இந்த மாதிரி வேறு இடத்துல உடம்புல கேன்சர் இருந்தால் அது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் ஸ்மோக்கிங்னால லங் கேன்சர் வருது நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி இருந்தால் அது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்போ வந்து அந்த ஸ்மோக்கிங்லாம் குறைச்சி வைக்கணும். பாக்கி நம்ம கையில் இல்லை. ஓகே, இதுக்கு ஏதாவது தற்காப்பு முறைகள், ப்ரிவென்ஷன் வாய்ப்பெல்லாம் இருக்குங்களா? யோகா பண்ணுறதோ இல்லை ஒரு விதமான டயட்டை ஃபாலோ பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து நம்ம மூளை கட்டியை தவிர்க்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். பட் மூளை கட்டிக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது. இன்ஃபேக்ட் மூளை கட்டி இருக்கிறவங்க நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் இன் த பிரெயின். ஸோ அது பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ஜாகிரதையாக தான் பண்ணணும். கட்டி இருக்கிறச்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், இறுதியாக ஒரு கேள்வி டாக்டர், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அல்லது உடல்நிலையில் இருக்கிறவங்க உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும்? விட்டு விட்டோ இல்லை கண்டினியூஸாக நிறைய நாளாக தலைவலி வருது, வாந்தி இருக்குது, கண் பார்வை பாதிக்கிறது, ஒரு பக்கம் செயலிருந்து போகிறது, பேசுறது கஷ்டம், முழுங்கிறது கஷ்டம், ஃபிட்ஸு இந்த மாதிரி இருக்குது, இது திருப்பி திருப்பி வந்துன்னு இருக்குன்னா அதை நம்ம விட்டுடக்கூடாது.
அவசியமாக அது போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது கட்டினால இருக்கா வேற காரணத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டே வேற. இப்போ காரணம் இல்லாமல் வலிப்பு வந்து அதுக்கு மாத்திரை எவ்வளோ போயிட போகிறது. ஒரு கட்டினால வந்து அது ட்ரீட்மெண்ட்டே வேறையாக போகிறது. ஸோ அது டாக்டர் கிட்ட போய் பார்த்து டெஸ்ட் பண்ணினா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணாமல் போய் டாக்டர் கிட்ட காமிச்சுக்கணும். நன்றி டாக்டர். மூளை கட்டியை பற்றி என்ன விரிவாக விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.